ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. நம்ம வெளியில நியூட்டெல்லா வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ வீட்லயே அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நியூட்டெல்லா எப்பயுமே ஹேசல் நட்ல தான் பண்ணுவாங்க. நமக்கு ஹேசல் நட்டு கிடைக்கிறது இல்லைங்க. அதனால நான் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸை வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ 1 கப் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் மெல்டட் சாக்லேட் கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது பட்டர் ஆப்ஷனல் தான். பட்டர் நீங்கள் பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளேவர்லெஸ் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா சர்க்கரை, இது நல்ல பவுடர்டு சுகரு, இது ஒரு 1/2 கப்பு. ஸோ இவ்வளோதான் நமக்கு சூப்பராக நம்மளே வீட்டில் நியூட்டெல்லா பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்மண்ட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ கிரைண்ட் பண்றதுல தான் இருக்கு நமக்கு எந்த டெக்ஸ்சர்ல இந்த நியூட்டெல்லா கிடைக்க போகுதுங்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கடாய் சூடானோடனே நம்ம ஆல்மண்ட்ஸ் இதில் சேர்த்துடலாம். ஸோ இதில் ஆல்மண்ட்ஸ்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்மண்ட்ஸோட நீங்கள் பீனட்ஸும் எடுத்துக்கலாம். ஆனால் பீனட்ஸ் ஃபுல்லாகவுமே எடுத்தீங்க அப்படின்னா பீனட் பட்டர் ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதனால் ஒரு பாதி கப் நீங்கள் ஆல்மண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா பாதி கப்பு நீங்கள் பீனட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஆல்மண்ட்ஸில் மட்டும் செய்யணும்னு இல்லை. கேஷ்யூஸ் இருந்தது வீட்டில் அப்படின்னா கேஷ்யூஸ் கூட 1 கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1/2 கப்பு கேஷ்யூஸ், 1/2 கப்பு பீனட் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம பொடிச்சிக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணாதான் அப்படின்னா நமக்கு அந்த ஆயில் வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆயில் ரொம்ப ரொம்ப எசென்சியல் இந்த ப்ராசஸ்க்கு. அதனால நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்யூஸோ இல்லை எந்த நட்ஸு சாப்பிடலையோ அதை இந்த மாதிரி நியூட்டெல்லா மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம பிரெட்டோ இல்லை சப்பாத்தியோ இல்லை தோசையோ எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் அப் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சக்கரை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதில் ஹனி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு அல்லது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட ஹனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுபடட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஓரளவு பொடிஞ்சிருக்கு. இதை இன்னும் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் அதுலேருந்து ஆயில் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ இதில் நான் கொக்கோ பவுடரும் சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். இதோட நல்லா கிரைண்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஆயில் ஊஸ் அவுட் ஆகி வெளியில வரும். நான் கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஆயில் எல்லாம் வெளியில வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த பட்டர் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதை ஒரு நல்ல ஒரு சுத்தணும்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைச்சிரும். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஆயில் ஊஸ் அவுட் ஆயிரி பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு உள்ள ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நம்மளுடைய நியூட்டெல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி எதோட வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறமா இதை நம்ம மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு மேலேயே நம்ம ஸ்டோர் பண்ணலாம்.
ஸோ 3 வீக்ஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்த மாதிரியே இருக்கும், ஆல்மண்ட்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.